வணக்கம். இந்த மனதை வெல்லுங்கள் என்ற புதிய நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. நேரத்தை பொன் போன்றது என்று கூறுவார்கள். கடமை கண்ணாகும். நேரத்தை பொன்னாக மாற்றுவதற்காக நாம் நேரத்தை சரியாக நிர்வாகம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. நமக்கு நேரத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கூற வருகிறார் நமது ராஜயோகி பிரம்மகுமார் பாண்டியமணி அவர்கள். இவர்கள் கடந்த 40 ஆண்டு காலமாக ராஜயோகாவை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார். பிரம்மகுமாரி இயக்கத்தின் வேல்யூ எஜுகேஷன் துறையின் இயக்குனராய் இருக்கிறார். வணக்கம் பிரதர். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பிரதர், சென்ற சில நிகழ்ச்சிகளா நம்ம நேரத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். நேரத்தை எப்படி சேமிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தீங்க, நேரம் எப்படி வீணாகுதுன்னு சொன்னீங்க. இந்த வீணாகுதுன்னு சொல்ற போது சம்டைம்ஸ் இந்த மங்கி ஹேபிட்ஸ்ங்கிறத பத்தி பேசுறாங்க. இத பத்தி ஒரு விளக்கம் நீங்க சொல்ல முடியுமா? இப்போ நேரத்தை நிர்வகிக்கிறதுல முதல்ல நாம் எப்படி நேரத்தை செலவழிக்கிறோங்கிறத பார்ப்போம். அதாவது இதை நம்ம 4 விதமாக சொல்கிறோம். ஒன்று நேரத்தை நாம் கொல்லுகின்றோம், கில் டைம்னு சொல்லுவாங்க. 2வது நேரத்தை வீணடிப்பது, நம்ம வேஸ்ட் பண்ணுவது. 3வது நேரத்தை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோம் என்பதை பொறுத்தது. ஆக நாம் எப்படி நேரத்தை பயன்படுத்துகின்றோம் அதற்கு ஏற்றாற் போல தான் நமக்கு பலனும் கிடைக்கின்றது. உதாரணமாக நாம் நேரத்தை எப்படி கொள்ளுகிறோம் என்று கூறினால், நம்மளுடைய எதிர்மறையான உணர்வுகள் மூலமாக, உதாரணமாக நம்ம கோபப்படுறது, குரோதப்படுறது, துரோகம் விளைவிக்கின்றது, பழிவாங்கக்கூடிய மனப்பான்மையில் நாம் செயலை செய்வது, இப்படியான எதிர்மறையான உணர்வுகள் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். மனதினுடைய எதிர்மறையான உணர்வுகள், அதாவது தீய குணங்கள் என்னென்னு, இதனுடைய வசப்பட்டு நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது நேரத்தை கொள்வதற்கு சமமாக இருக்கின்றது. உதாரணமாக பேராசையின் காரணமாக நாம் ஒரு செயலை செய்யும்போது அது நமக்கும் நன்மையை விளைவிப்பதில்லை, பிறருக்கும் நன்மையை விளைவிப்பதில்லை. அது காலத்தினுடைய கட்டாயமாக ஆகி நம்மளுடைய காலத்தை விரயமாக ஆக்கிவிடுகின்றது. 2வது முறை நாம் நேரத்தை எப்படி வீணடிக்கின்றோம், அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. நாம் பலவிதமாக அவற்றை நாம் நடைமுறை வாழ்க்கையில் வீணடித்து கொண்டு தான் இருக்கின்றோம். அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சரியான ஒரு திட்டமிடல் இல்லாதது, அது கூட நம்மளுடைய நேரத்தை வீணாக்குவது தான். அதே மாதிரி புவர் கம்யூனிகேஷன், நம்மளுடைய தொடர்பாற்றல் சரியா இல்லைன்னா அதனாலேயே நம்மளுடைய நேரமானது வெகுவாக வீணடிக்கப்படுகின்றது. மேலும் போனீங்கன்னாக்கா நம்மளுடைய மங்கி ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குரங்கு பார்த்திங்கன்னா ஒரு நேரத்தில் ஒரு இடத்துல இருக்காது, அப்பப்போ தாவிக்கிட்டே இருக்கும். அது சும்மா கூட இருக்காது. சும்மா இருக்கணும்னா கூட அதனால் சும்மா இருக்க முடியாது. ஆக நம்ம கூட என்ன செய்யணும்னா, ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம், பாதியில் இன்னொரு வேலை ஞாபகம் வரும், உடனே அதை தொடுவோம், அதை பாதியில் விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போயிடுவோம், அதில் பாதி விட்டுருவோம். எதை ஒன்றையும் நம்ம முழுசையாக செய்ய மாட்டோம். முழுசுவே நம்ம அதை செஞ்சு அதனுடைய பலனை முழுசாக நம்ம அனுபவிக்க மாட்டோம். அதுதான் மங்கி ஹேபிட்னு சொல்கிறாங்க. ஆக மனது மட்டும் குரங்கு மாதிரி செயல்படுறதில்ல, நம்ம செயலில் கூட பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாதிரி மாறி மாறி செய்கிறதுனால நம்மளுடைய நேரம் நிறைய வீணாகி விடுகின்றது. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கனாக்கா, லேக் ஆஃப் டெலகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலைகளை பகிர்ந்து அளிக்காமை. நீங்கள் பகிர்ந்து அளிக்கவில்லை என்றால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒருவரே செய்யும்போது உங்களால் எல்லா காரியத்தையும் செய்ய முடியாது. ஏனென்றால் பல காரியங்களை உள்ளடக்கியது தான் ஒரு காரியம். அப்போ ஒரு காரியத்தில் நாம் வெற்றி அடைய வேண்டுமென்றால் பல காரியத்தை பலர் சரியான நேரத்தில் செய்ய வேண்டியது அத்தியாவசியமாகின்றது. அதனால்தான் அந்த பகிர்ந்தளித்தல் என்பது ஒரு முக்கியமான பங்காக வலிக்கின்றது. முதல்ல நாம் இதை பகிர்ந்தளிக்கிறதுக்கு மனதளவில் நாம் பிறரை நம்ப வேண்டும். நம்ம நம்பவே இல்லைன்னு வச்சுக்கிங்க, நான் தான் செய்வேன், என்னால் தான் முடியும், நான் தான் செய்கிறது பர்ஃபெக்டாக இருக்கும், மற்றவங்க செஞ்சாங்கன்னா அது பர்ஃபெக்டாக இருக்காது, அப்படிங்கிற நினைவில் இருக்கும்போது நாம் பகிர்ந்து அளிப்பதில்லை. பகிர்ந்து அளிக்கலைன்னு வச்சுங்க, அந்த காரியம் சிறப்பாக செயல்படுத்த முடியாது. ஏனென்றால் நாம் சமுதாயத்தில் ஒரு தனி மனிதனாக வாழவில்லை, நாம் ஒரு கூட்டாக தான் வாழ்கின்றோம், பிறருடன் இணைந்து தான் வாழ்கின்றோம். ஆக நம்ம பிறரை சேர்த்துக்கிட்டு நம்மளுடைய பயணத்தில் தொடர்ந்த நம்ம தான் நம்மளுடைய பயணத்தை நம்ம வெற்றிகரமாக முடிவடைய செய்ய முடியும். ஆக நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் நாம் இருக்கக்கூடிய செயல்களை, அதாவது காரியங்களை பகிர்ந்தளிக்க, டெலகேஷன் ஆஃப்
டியூட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம செய்ய வேண்டியது ரொம்ப அவசியமாகின்றது. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் இதே ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் தனி மனிதனாக கூட வெற்றி அடைந்திருக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் சாத்தியமாக இருந்தது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் ஒரு குழுவாகத்தான் செயல்பட்டு வெற்றி அடைய முடியுமே தவிர தனி மனிதனாக அடைய முடியாது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த நோபல் பிரைஸ் எல்லாமே தனித்தனி மனிதர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டீமுக்காக கொடுக்குறாங்க. 3 பேர் 4 பேர் அப்படி மாதிரி சேர்த்து வச்சு அவர்களுக்கு இந்த நோபல் பரிசை வழங்குகின்றார்கள். ஏன்னா இது காலத்தினுடைய கட்டாயமாக ஆகிவிட்டது. இப்போது நாம் எல்லாம் இணைந்து தான் செயலாற்ற வேண்டும். ஆக இடையூறுகளை நாம் தவிர்க்க வேண்டும். இந்த இடையூறுகள் வர்றதுனாலையும் நம்மளுடைய நேரம் வேஸ்ட் ஆகிடுது. இடையூறுகள் பல விதத்தில் வருகின்றன. அதற்கு மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மனதினுடைய இடையூறு தான். நம்ம மனது தெளிவான சிந்தனையை பண்ணிட்டு இருந்தால் பரவாயில்ல. அதுக்கு பதிலாக இதை மாற்றி மாற்றி யோசிச்சுன்னு வச்சுக்கோங்க, புது புது யோசனையை கொண்டு வந்ததுன்னு வச்சுங்க, என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்ய முடியாமல் பாதியிலே தடைபட்டு விடுகின்றது. அதனால்தான் நம்மளுடைய வெற்றி கூட எட்டாத ஒரு கனியாக தூரத்தில் போய்விடுகின்றது. ஆக நம்ம விரும்பினால் மட்டும் பத்தாது, அதை நாம் பெறுவதற்காக சரியான திட்டமிடல் மட்டும் பத்தாது, அதை நம்ம எக்ஸிக்யூஷன் கரெக்டாக பண்ணணும். அந்த எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது தான் பல தடைகள் வருகின்றன. ஏன்னா சுற்றுப்புற சூழலோடு நாம் இணைந்து இருக்கின்றோம். அதே மாதிரி பிறருடைய தொடர்பில் நாம் வருகின்றோம். அப்போ தான் நமக்கு இந்த கம்யூனிகேஷன் கூட ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. எப்போ நம்மளுடைய புவர் கம்யூனிகேஷனாக இருக்கோ, நாம் சொல்கிறதையும் சரியாக சொல்ல மாட்டோம், புரிய வைக்கிறதையும் சரியாக புரிய வைக்க மாட்டோம். அதனால தான் ஏற்கனவே பார்த்த மாதிரி நாம் ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அண்டர்ஸ்டாண்டிங், நாம் என்ன செய்கிறோங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் இன்னொரு காரணம் நம்மளுடைய நேரம் வீணாவதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் கணிக்கின்றோம் இல்லவா இந்த நேரத்தை. ஒரு நேரத்தை செய்வதற்கு எவ்வளோ நேரம், அந்த கணிப்பு சரியாக இல்லாட்ட கூட தோல்வியை நாம் அடைந்து விடுகின்றோம். ஏன்னா நம்ம நினைக்கிறோம் இந்த காரியத்தை 1/2 மணி நேரத்தில் நம்மளால் முடிச்சு விட முடியும் என்று. ஆனால் நம்மகிட்ட அதுக்கான தகுதியோ திறமையோ இல்லை என்று வைத்து கொள்ளுங்கள். அதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கவில்லை என்று வைத்து கொள்ளுங்கள். அல்லது ஏதாவது இடையூறு அல்லது தொந்தரவு இடையில் வந்துவிட்டது என்று வைத்து கொள்ளுங்கள். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த காரியத்தை நம்மளால் செய்ய முடியாது. அப்போ செய்யாமல் அதுக்காக நம்ம அதிகமான நேரம் கொடுக்கும் பொழுது நம்ம மற்ற வேலைகளில் டிஸ்டர்பன்ஸ் வர்றதை நம்ம பார்க்கின்றோம். அதுலேயும் சில பேருடைய பழக்க வழக்கம் கூட இதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. உதாரணமாக, எதையுமே ரொம்ப தீவிரமாக ஆராய்ச்சி செய்து அணுகுவார்கள். ரொம்ப விபரீதமாக சிந்தனை செய்பவர்களும் இருக்கின்றார்கள். இது இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிட்டா, அப்படி ஆயிட்டா, அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது, அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு இப்பயே விவரமாக அணுகுதல்னு சொல்லுவாங்க. இந்த தீய பழக்கம் இருக்கிறவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா காரியங்களை செவ்வனே செய்ய முடியாமல் போய்விடுகின்றது. ஏன்னா எதை ஒன்றையும் ரொம்ப டீட்டெயிலாக விவரமாக அணுகுவாங்க. ரொம்ப ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோன்னா இதை செய்யுங்க அப்படின்னு மட்டும் சொன்னோன்னா, அதை எப்படி செய்யணும், இது வரைக்கும் நான் செஞ்சதில்லையே, இப்போ தான் முதல் முறையாக செய்ய போகின்றேன், எனக்கு தெரியாது, எனக்கு நீங்கள் புதுசாக சொல்கிறீங்க, இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி சொல்லவே இல்லை, நீங்கள் மட்டும் இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் இப்படி சொல்கிறதுனால என்னால் முடியாது அப்படியெல்லாம் மனதில் நினைக்கின்றார்கள். இந்த எதிர்மறையான எண்ணங்கள் அவங்க மனதில் வந்துடுது. எது ஒன்றையும் புதுசாக செஞ்சாலும் அது முதல் முறையாக செய்து தானே ஆக வேண்டும். அதை முதல் முறையாக செய்வதை பல முறை திரும்ப செய்யும்போது தான் அதில் நாம் கலை உணர்வோடு நாம் சிறப்பாக செய்ய முடிகின்றது. அதனால் புதுசு இதை இப்போ தான் செய்ய வேண்டியிருக்கு, அதனால் நான் இதை செய்யாமல் தள்ளி போடுகின்றேன் என்று நீங்கள் தள்ளி போடக்கூடாது. ஏன்னா நாம் அந்த ஒத்தி போடுகின்ற மனப்பாங்கில் முக்கியமாக பார்க்கின்ற ஒரு 2 பலகீனம் என்னென்னா, ஒன்று இது புதுசாக இருக்குது, இது வரைக்கும் நான் செஞ்சதில்லை அப்படிங்கிறது. இன்னொன்று இது கடினமாக இருக்கின்றது. கஷ்டமான காரியத்தை எப்போதுமே தள்ளி போட்டுருவோம், சுலபமான காரியத்தை உடனடியாக நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஆக நாம் கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காக அது தள்ளி போடக்கூடாது, அதை நம்ம செய்தே தீர வேண்டும் என்ற ஒரு மன திண்மையுடன் நாம் செஞ்சோன்னாக்கா நிச்சயமாக நம்மளால் வெற்றி அடைய முடியும். நேரத்தை நம்ம வீணாக்காமல் இருக்கலாம். இதுக்கு முக்கியமாக நம்மளுடைய குணாதிசயம் என்ன இருக்கணும்னா, ஒரு தைரியம் வேணும். தைரியம் இருந்ததுன்னு வச்சுங்க, அதை ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹிம்மத்தே பச்சே மததே பாப் அப்படின்னு சொல்லுவாங்க. தைரியமுள்ள குழந்தைகளுக்கு இறைவனுடைய உதவி கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க.
இறைவனுடைய உதவினா நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் கூட வெற்றி அடைவதற்கு அது ரொம்ப சுலபமாக நம்மளை ஆக்கி விடுகின்றது. ஆகவே தான் நாம் நேரம் வீணாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது நம்மளுடைய பொறுப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுக்கு ஆன்மீகம் நமக்கு பல வழிகளில் ஒத்துழைக்கின்றது. ஏன்னா ஆன்மீகத்தில் நாம் என்ன நம்புகின்றோம், அதன் காரணமாக நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் எப்படி நம்மளுடைய நேரத்தை பயன்படுத்துகின்றோம், அதனுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொண்டு அதற்கு மதிப்பளித்து அதன் காரணமாக நாம் மதிப்பீடுகளை கூட்டிக் கொள்கிறோம் என்பதை பற்றி நாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம். நேரம் வந்து எப்படி வீணாகுதுன்னு சொன்னீங்க. ரெண்டாவது எப்படி வந்து சிலர் நேரத்தை கொல்றாங்கன்னு சொன்னீங்க. அடுத்தது வந்து இளைஞர்கள் வந்து நேரத்தை கடத்துறாங்கன்னு சொல்றீங்க. ஸோ இதை வந்து எப்படி அப்படி செய்யறாங்க, அதை எப்படி அவர்கள் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள முடியும், இதுக்கு வந்து ஒரு விளக்கம் நீங்க தர முடியுமா? நிச்சயமாக. இப்போ நேரத்தை கடத்துவது பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக டிவியில் தன்னுடைய நேரத்தை செலவழிக்கிறாங்க. சில பேர் நினைக்கிறாங்க டிவி நிகழ்ச்சிகளை பார்க்கறது மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம் என்று. ஆனால் அதில் கற்றுக்கொள்வதை விட நேரத்தை மட்டும் வீணடிப்பதில்லை, நம்மளுடைய சிந்தனையும் நாம் வீணடிக்கின்றோம், சிதற செய்து விடுகின்றோம். அதிலே குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் நிகழ்ச்சி என்பது நடைபெறுகின்றது. இந்த சீரியல் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இந்த நெகட்டிவ் உணர்வுகளுக்கு தான் மேலோங்கி இருக்கிற மாதிரி காட்டப்படுகின்றது. அவரை பார்க்கின்ற மக்கள் இதுதான் உண்மையோ என்னவோ, இப்படித்தான் வாழ வேண்டுமோ என்னவோ, இதுதான் நமது வாழ்க்கையே என்று நினைத்து அதன் காரணமாக அவங்க கூட எதிர்மறையாக மாறிவிடுகின்றார்கள். ஆக நம்ம நேர்மறையான சமன்பாடான எண்ணங்களை கொள்வதற்கு பதிலாக எதிர்மறையான உணர்வுகளை நாம் அதிகமாக இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாக பெற்று விடுகின்றோம். எதை நம்ம பார்க்கின்றோமோ அதை நம்புகின்றோம். இதுதான் ஆங்கிலத்தில் சீயிங் இஸ் பிலீவிங் என்று சொல்லுவார்கள். ஆக நம்ம பார்க்குறதெல்லாம் நம்ப ஆரம்பிக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நாம் திரும்ப திரும்ப பார்க்கும்போது, இந்த மாதிரி சீரியலை திரும்ப திரும்ப பார்க்கும்போது நம்மளுடைய மனம் வெகுவாக பாதிக்கப்படுகின்றது. உதாரணமாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், இப்போ தமிழ்நாட்டில் நடக்கின்ற பல சீரியலில் பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து ரொம்ப கொடூரமாக காட்டுறாங்க. ரொம்ப வஞ்சம் நிறைந்தவர்களாக, பழி வாங்குபவர்களாக, அவர்கள் ஏமாற்றுபவர்களாக சித்தரிக்கப்படுகின்றார்கள். இது உண்மையே அல்ல. அவர்களுடைய குணாதிசயமே அப்படி அல்ல. தாய்மை என்பது எப்பொழுதுமே மன்னிக்கக்கூடியது, தவறுகளை திருத்தக்கூடியது, தனக்குள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. எப்படிப்பட்ட குழந்தையானாலும் ஒரு தாயானவள் அந்த குழந்தையை முழு மனதாக ஏற்றுக்கொள்கின்றார். இப்படிப்பட்ட நற்குணங்களை உடைய பெண்மணிகளை இப்பொழுது பழி வாங்குபவர்களாக, துரோகம் இழைப்பவர்களாக, வஞ்சனை செய்பவர்களாக காட்டுகின்றார்கள். இதை பார்க்கின்ற சிறுவர்கள் கூட, இளைஞர்கள் கூட இது உண்மை என்று நம்பிவிடுகின்றார்கள். ஆகவே அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களை கூட, பெற்றோர்களை கூட அவர்கள் நம்பாமல் போய்விடுகின்றார்கள். இது ஒரு பெரிய துரதிர்ஷ்டத்தை இப்பொழுது ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஆக டிவி பார்ப்பது என்பது எந்த விதத்திலும் நமக்கு நன்மையை அளிக்கக்கூடிய ஒன்று அல்ல. அது நேரத்தை கடத்துவதுதான். இது வந்து நீங்க வந்து இப்ப சொல்றது ரொம்ப ரொம்ப சரிதான் பிரதர். ஏன்னா வந்து ஒரு சினிமா இல்ல 2 சினிமா இல்ல 24 மணி நேரமும் வந்து இந்த தொலைக்காட்சியில பாத்தீங்கன்னா சினிமாக்கள், படங்கள் காமிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால் வந்து நிறைய நேரத்தை அவங்க அறியாமலே தொலைத்து விடுகிறார்கள். இதை தவிர இணையதளம், இமெயில், ஃபேஸ்புக், இந்த சோஷியல் மீடியா அந்த மாதிரி இதுல கூட நிறைய நேரம் வீணாகுதுன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதில் சந்தேகமே கிடையாது. நீங்கள் சொன்னது கரெக்டு தான். ஒரு காலத்தில் இந்த ராமர் வந்து ராவணனை வதைத்தார். ராவணன் என்பவன் 5 விகாரங்களை உடையவன். காமம், குரோதம், லோபம், மோகம், அகங்காரம் இதை உடையவன் தான் ராவணன் என்று சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி மாடர்ன் டைம்ஸில் நிகழ்காலத்தில் பார்த்திங்கன்னா ராவணன் நம்ம எதை சொல்லலான்னா இந்த ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, யூடியூப்பு இப்படிப்பட்ட விஷயங்களில் தான் இளைஞர்கள் வந்து தங்களுடைய நேரத்தை செலவழிக்கின்றார்கள். ஆக அந்த விஷயங்களில் அவங்க நேரத்தை கடத்துவதனால தான் அது பயனளிக்காமல் போய்விடுகின்றது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா காசிப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறர் மீது பழி கூறுதல். 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா இல்லாத ஒருத்தரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள பற்றி அவங்க பேசவே மாட்டாங்க. ஒரு காலத்தில் வந்து பெண்கள் தான் இது அதிகமாக செஞ்சுட்டு இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஆண்கள்கிட்டயும் வர ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். கல்லூரியில் படிக்கின்ற ஆண்கள்கிட்டயும் இந்த ஒரு பழக்க வழக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த தீய பழக்கத்தின் காரணமாக கூட அவங்க நேரத்தை வந்து கடத்துகின்றார்கள். இந்த நேரத்தை கடத்துவதிலிருந்தும் கூட நாம் விலக வேண்டும். ஆக நேரத்தை கொள்வது,
நேரத்தை வீணடிப்பது, நேரத்தை கடத்துவது. இந்த மூன்றிலிருந்தும் விலகினாதான் நம்ம சரியாக நேரத்தை பயன்படுத்த முடியும். ஆக நேரத்தை சரியாக பயன்படுத்துவதற்கு சில திட்டங்கள் இருக்கின்றன, சில முறைகள் இது இருக்கின்றன. எல்லா வயதினருக்கும் உரியதா இல்ல இதுக்குன்னு ஏதாவது குறிப்பிட்ட வயதினர்களுக்காக இந்த திட்டமா சொல்ல இல்ல, முடியுமா நீங்க? புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையில் உள்ள எல்லாருக்குமே இது பொருந்துமாகும். ஏன்னா எல்லாருக்குமே பாருங்க, இந்த நேரத்தினுடைய நிர்வாகம் அவசியமாக இருக்கின்றது. கண்டிப்பாக. நேர நிர்வாகம் என்பது வாழ்க்கை நிர்வாகத்தை ஒட்டியது. நம்ம வாழ்க்கையை எப்படி நாம் நிர்வகிக்கிறோங்கிறது இந்த நேரத்தை நிர்வகித்தை பொறுத்து தான் இருக்கின்றது. ஆக இதை பயன்படும் போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு செயலையும் நாம் செய்யும்போது காலக்கெடுவுடன் செய்ய வேண்டும். அதாவது இவ்வளவு நேரத்தில் இந்த காரியத்தை நான் செய்ய வேண்டும், செய்து முடித்து விட வேண்டும் என்று நீங்கள் ஒரு முடிவோட அந்த செயலை ஆரம்பிச்சிங்கன்னா தான் அந்த நேரத்துக்குள்ளே அதை உங்களால் சிறப்பாக செய்ய முடிகின்றது. ரெண்டாவது, நாம் கால அட்டவணையை தயார் செய்ய வேண்டும். காலையில் நம்ம எழுந்த உடனேயே இன்று இரவு நாம் படுக்கிறதுக்கு முன்னாடி எந்தெந்த காலத்தில் எந்தெந்த காரியத்தை செய்ய வேண்டும். எப்படி பாருங்க, இப்போ கூட விவிஐபின்னு சொல்கிறாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன்னு. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் அந்த டைம் டேபிள் காலையிலே போட்டுடுறாங்க. இத்தனை மணிக்கு இவங்களை சந்திப்பாங்க, இத்தனை மணிக்கு இங்கே போவாங்க, இத்தனை மணிக்கு வருவாங்க, இத்தனை மணிக்கு சாப்பிடுவாங்க, இத்தனை மணிக்கு ஓய்வு எடுப்பாங்க, அப்படிங்கிறத எல்லாத்தையுமே ஒரு டைம் டேபிள் போட்டுருவாங்க. அதேமாதிரி நாம் ஒவ்வொருவர் கூட இந்த மனித வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்ற அந்த பாத்திரத்தை ஏற்று சிறப்பாக நடித்து கொண்டிருக்கின்றோம். நாம் எல்லாமே உலகம் என்ற நாடக மேடையில் நடித்து கொண்டிருக்கக்கூடிய நடிகர்கள். அதுவும் இறைவனுடைய பாலனையில், இறைவனுடைய பார்வையின் முன்னால் நாம் விவிஐப்பாக தான் இருக்கின்றோம். ஆகவே நம்மளுடைய நடவடிக்கையிலே கூட நாம் பட்டியலிட வேண்டும். அப்படி பட்டியலிடமிட்டு எது முக்கியமானதோ எது அவசரமானதோ அதற்கு முதலிடம் கொடுத்து, பிரியாரிட்டின்னு சொல்கிறோம், கொடுத்து நாம் செய்யும்போது நிச்சயமாக நம்ம செயல்களில் நாம் வெற்றி அடைகின்றோம். நம்ம வாழ்க்கையில் கூட நாம் வெற்றியை அடைகின்றோம். ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்தை ஒழுங்கா பயன்படுத்துவதற்கு ஆன்மீகம் எந்த அளவுக்கு உதவி செய்யும்? ஏன்னா நம்ம நிறைய டைம் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்க்குறோம். பட் இதுல ஆன்மீகம் ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க இதுக்கு ஒரு விளக்கம் தர முடியுமா? அதாவது ஏற்கனவே நம்ம சொன்னோம், ஒரு காரியத்தை நாம் திறம்பட செய்ய வேண்டுமென்றால் புரிதல் நமக்கு அவசியமாக வேண்டியிருக்கு. புரிதலுக்கு நற்சிந்தனை, நமக்கு அதனுடைய சிந்தனை ஆற்றல் நமக்கு அவசியமாக இருக்கின்றது. ஆன்மீகத்தில் ஈடுபடுற ஒருவர், தியான முறையை பயிற்சி செய்யக்கூடிய ஒருவருடைய புரிதல் என்பது சிறப்பாக அமைகின்றது. ஏனென்றால் அவர்களுடைய புத்தியானது தெய்வீக தன்மை உடையவர்களாக ஆகி அவர்களுடைய கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி மற்றும் நிர்ணயிக்கக்கூடிய சக்தி இரண்டுமே வளர்ச்சி அடைகின்றது. ஆகவே தான் இந்த நேரத்தை நாம் நிர்வகிக்கிறதுல கூட ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளும்போது, ஒரு செயலை நாம் புரிந்து கொள்ளும்போது, ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ளும்போது, அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து நாம் செய்யும்போது ரொம்ப சிறப்பாக செய்ய முடிகிறது. அதன் காரணமாக சேமிக்க இயலாத இந்த நேரத்தை கூட நம்மளால் சேமிக்க முடிகின்றது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னாக்கா, நம்ம ஆன்மீக வாழ்க்கையை மேற்கொள்ளும் போது நம்மளுடைய நடை உடை பாவனைகளில் ஒரு மாற்றம் ஏற்படுது. அந்த மாற்றம் கூட எப்படி ஏற்படுதுன்னா, நம்ம நேரத்தை சரியாக பயன்படுத்துகின்றோம். உதாரணமாக, நாம் அதிகாலையில் எழுகின்ற ஒரு பழக்கத்தை வைத்துக் கொள்கின்றோம். ஆக நமக்கு கூடுதலான நேரம் கிடைத்து விடுகின்றது நாம் திட்டமிடுவதற்கு. அந்த கூடுதலான நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்துகின்றோம். மேலும் இந்த நேரத்தை வீணடிப்பது, கடத்துவது, இது இரண்டையும் நாம் அவாய்ட் பண்ண முடிகின்றது. ஏன்னா ஆன்மீகத்தில் இருக்கிற ஒருவர் இடையிடையே அடிக்கடி கண்காணிப்பை செய்கின்றார், தணிக்கையை செய்கின்றார். அந்த தணிக்கையை செய்யும் பொழுது நாம் எந்தாவது தவறை செய்கின்றோமா அல்லது இது திருத்தி கொள்ள வேண்டுமா என்பதை தெரிந்து கொண்டு உடனடியாக திருத்தி கொள்கின்றார். அந்த உடனடியாக அவர் செய்கின்ற காரணத்தினால் அவரால் சிறப்பாக காரியங்களை செய்ய முடிகின்றது. மேலும் ஒரு முக்கியமான விஷயம் நாம் இதில் புரிஞ்சுக்கணும்னா, ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய மனதில் ஒரு விஷயம் தெளிவாக இருக்கின்றது. அது என்னவென்றால், இப்பொழுது இல்லை எனில் இனி எப்பொழுதும் இல்லை. நவ் ஆர் நெவர் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை செய்தாலும் நான் இப்பொழுதே செய்ய வேண்டும், எதை தொடங்கினாலும் இப்பொழுதே தொடங்க வேண்டும், அப்பப்போ செய்ய வேண்டிய காரியத்தை அப்பொழுதே முடித்துவிட வேண்டும், எதை ஒன்றையும் தள்ளி போடக்கூடாது என்பதில் அவர்கள் திறமையானவர்களாக இருக்கின்றார்கள். அதன் காரணத்தினால தான் அவங்க நேரத்தை வீணடிக்காமோ அல்லது கடக்காமோ செய்கின்றார்கள். மேலும் உதாரணமாக, இந்த சினிமாக்களை பார்ப்பது,
தீய சீரியல்களை பார்ப்பது, இவைகளிலிருந்தாம் அவர்கள் விடுபட்டு இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்த தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள். நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்துவது என்றால் நாம் ஒன்று நமது வேலையை நாம் செய்ய வேண்டும். நமது பொறுப்பு எதில் இருக்கின்றதோ அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவதாக நாம் எதை செய்தாலும் அதை சிறப்பாக செய்ய வேண்டும். ஏனென்றால் நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற பாத்திரத்தை சிறப்பாக நாமே நடிக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். மூன்றாவதாக எந்த ஒரு செயலையும் நாம் செய்யும்போது அதனுடைய பலனை எண்ணி நாம் எதற்காக செய்கின்றோம் என்று புரிந்து செய்வதனால் அந்த காரியம் பயன் அளிப்பதாகவே அமைந்து விடுகின்றது. மேலும் வீணானவற்றிலிருந்து, வீணான எதிர்மறையான உணர்வுகளிலிருந்து நாம் விலகி இருக்கின்ற காரணத்தினால் எப்பொழுதுமே நாம் செய்கின்ற காரியம் பயனுடைய காரியமாக ஆகிவிடுகின்றது. ரொம்ப அழகா சொன்னீங்க. அதிகாலையில் எழுந்தாலே அதிக நேரம் கிடைக்கும்னு சொல்றீங்க. அது ரொம்ப ரொம்ப சரியானது. தேவையற்ற நிகழ்ச்சிகளை தொலைக்காட்சியில பார்க்காதீங்கன்னு சொல்றீங்க. அதுவும் ரொம்ப சரி. வேற ஏதாவது ஒரு டிப்ஸ் இருக்கா? நேரத்தை பயனுள்ளதாய் மாற்றிக்கொள்ள. நிச்சயமாக சுய முன்னேற்றத்திற்காக நாம் நேரத்தை செலவிட வேண்டும். இப்போ நம்ம சுய முன்னேற்றத்துக்காக நேரத்தை செலவழிக்கிறதே இல்லைன்னா, அதற்கான எந்த ஒரு முயற்சியும் நாம் செய்கிறது இல்லைன்னா அதனுடைய பலனை நாம் எப்படி அடைய முடியும் பாருங்க. நாம் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் சுய முன்னேற்றம் அதற்கு ஆதாரமாக இருக்கின்றது. ஆகவே சுய முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு நாம் செயல்களை செய்யும்போது நிச்சயமாக நம்மளுடைய நேரம் என்பது பயனுடையதாக ஆகிவிடுகின்றது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சமூக சேவை. இந்த சமூக சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் நமக்கு இருக்க வேண்டும். இந்த எண்ணம் ஏன் அவசியம் தேவை என்றால், நமது வாழ்க்கையில் ஒரு திருப்தியை நாம் அடைவதற்கு இந்த சமூக சேவையானது வழிவகுக்கின்றது. எப்போ நாம் பிறருக்கு உதவி செய்கின்றோமோ அந்த உதவியை செய்யும் பொழுதே நமது மனது ஒரு ஆத்ம திருப்தியை அனுபவிக்கின்றது. அந்த ஆத்ம திருப்தியை நாம் அடைவதற்கு சமூக சேவை, பிறருக்கு உதவுவதை நாம் ஒரு நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். உதாரணமாக இப்போ ஒரு பண்டிகை வருகின்றது என்றால் அந்த பண்டிகைக்கு முன்னதாக அந்த பண்டிகை காலகட்டத்தில் நாம் எவ்வளவு நம்ம மகிழ்ச்சியாக இருப்பதற்காக செலவு செய்கின்றோம். நமக்காக துணிமணிகள் எடுத்துக்கொள்வது, வெடி வகைகளை வாங்குவது, பலகாரங்கள் செய்வது, நம்மளுடைய விருந்தினர்களுக்கு உபசரித்தல், இப்படி எவ்வளோ நம்ம செலவு செய்கிறோம். ஆனால் அதில் ஒரு சிறிய பகுதியாக ஒரு 10%, 15% நாம் அனாதை விடுதிகளுக்கு சென்று அவர்களுக்கு உதவுவது, அல்லது வயதானவர்கள் இருக்கின்ற ஓல்டேஜ் ஹோமுக்கு சென்று அவர்களுக்கு உதவியை செய்வது, நம்மளான சிறிய உதவியை செய்யும்போது கூட ஆத்மாவானது ஒரு ஆத்ம திருப்தியை அனுபவம் செய்கின்றது. நம்ம வாழ்க்கையில் ஒரு திருப்தியை அனுபவம் செய்ய வேண்டியது கூட மிக மிக அவசியமாகும். ஆக நம்ம நேரத்தை சரியாக பயன்படுத்துறதுல கால அட்டவணையை தயாரித்தல், திட்டமிடுதல், நம்மளுடைய வேலையை பகிர்ந்தளித்தல் எப்படி முக்கியமோ அதே மாதிரி சுய முன்னேற்றத்துக்காகவும் சில நேரத்தை நாம் ஒதுக்க வேண்டும். நாம் சமூக சேவைக்காக பிறருக்கு உதவுவதற்கான சில காலத்தை நாம் ஒதுக்க வேண்டும் என்பதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ரொம்ப அழகா நேரத்தை எப்படி பயனுள்ளதா மாத்திக்கிறதுன்னு தெளிவா சொல்லியிருக்கீங்க. இதன் தொடர்ச்சியை நம்ம அடுத்த நிகழ்ச்சியில பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது. இங்கு வந்தமைக்கு மிக்க மிக்க நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? இந்த நிகழ்ச்சியில சகோதரர் ரொம்ப அழகா நேரத்தை எப்படி பயனுள்ளதாய் மாற்றிக்கொள்வது என்ற ஒரு விளக்கத்தை தந்தாரு. அதிகாலையில் எழும்ப பழகுங்கள். இரண்டாவதாக, தொலைக்காட்சி முன்னாடி நிறைய நேரத்தை செலவு பண்ணாதீங்க. மூன்றாவது, எந்த காரியத்தை செய்யணும்னாலும் உடனே செய்யுங்க. சுய முன்னேற்றத்திற்காக நேரத்தை செலவிடுங்கள். இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது. மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.